ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி உங்க இமேஜை வச்சு எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ள போலாம். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிங்க. இந்த ப்ராம்ப்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இம்போர்ட் பண்ணி உள்ளே வாங்க. இது ஓப்பன் பண்ணிங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் கலர் செலக்ட் பண்ணுங்க, எடிட் குரூப் செலக்ட் பண்ணுங்க, ரெண்டாவது செலக்ட் பண்ணுங்க, கலர் அண்ட் ஃபீல் செலக்ட் பண்ணுங்க, ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. உங்க இமேஜ் ஆட் பண்ணிங்க, பேக் வந்துடுங்க. மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணுங்க, ஸ்கேல் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்க, இமேஜை சின்னது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடுங்க, ஃபேஸ் வரமா செலக்ட் பண்ணிங்க. ரெண்டாவது செலக்ட் பண்ணுங்க, ஃபேஸ் வரமா செலக்ட் பண்ணிங்க. பேக் வந்துடுங்க, திரும்பி பேக் வந்துடுங்க. ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள், மீடியா செலக்ட் பண்ணுங்கள், பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணல அதை ஆட் பண்ணிங்க. மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணுங்கள், ஸ்கேல் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் இமேஜ் சைஸ் கம்மி பண்ணிங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடுங்க, உங்கள் இமேஜ் ஷேடோவுக்கு மேலே கொண்டு வாங்க. பேக் வந்துடுங்க, நாலாவது செலக்ட் பண்ணுங்கள், எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். வேறு பேர் இருக்கும், அதை டெலிட் பண்ணிங்க. உங்கள் பேர் டைப் பண்ணி டிக் கொடுத்துங்க. பேக் வந்துடுங்க, ஷேர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள், கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜி செலக்ட் பண்ணுங்கள், இம்போர்ட் கொடுங்க. இம்போர்ட் அடிச்சு சேவ் கொடுத்துங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.